கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் ரெகபோத் நேரத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறதான ஒரு வார்த்தையை உங்களோடு நாம் பகிர்ந்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தினாலே நாம் அவருடைய வார்த்தையை அதிகமாக நாம் தியானிக்க போகிறோம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமான் விரும்புகிற காரியத்தை அவனுக்கு கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தேவனுக்கு பிரியமானவர்களாக, தேவனுடைய பிள்ளைகளாக, தேவனுக்கு உகந்தவர்களாக, நீங்கள் நீதிமானாக பரிசுத்தமுள்ளவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவராகிய தேவன் உங்களுடைய விருப்பம் என்ன என்பதை அறிந்தவர், உங்கள் வேண்டுதல்களை அறிந்தவர், உங்களுக்கு அதை கொடுப்பேன் என்று இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆகவே நீங்கள் தேவனுக்கு முன்பாக நீங்கள் நீதிமானாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நீங்கள் நீதிமானாய் இருக்க வேண்டும். அப்பொழுது உங்களுடைய காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு வாய்க்க பண்ண அவர் வல்லவராக இருக்கார். ஒருவேளை கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தை செய்ய மாட்டாரா, என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற மாட்டார் என்று நீங்கள் அவளோடு காத்திருக்கக்கூடும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கியும் உங்களில் உண்டாக்க வல்லவராயிருக்கிறார். தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி உங்களுடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆகவே நீங்கள் தேவனுக்கு பிரியமானவர்களாக, தேவனுடைய பிள்ளைகளாக, தேவனுடைய சமூகத்தில் நீதிமான்களாக நீங்கள் காணப்படும் பொழுது ஆண்டவன் நீதிமானுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற வல்லவர். ஆகவே அவர் உங்களுடைய செய்கள் விருப்பங்களையும் செய்கைகளையும் அவர் உங்களுக்காக உண்டாக்கி கொடுப்பதிலே அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 20ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது, அவர் உமது மனவிருப்பத்தின்படி உனக்கு தந்தரளிய உமது ஆலோசனைகள் எல்லாம் அவர் நிறைவேற்றுவராக. உங்களுடைய இருதயத்திலே பல ஆலோசனைகள், பலவிதமான ஆசைகள் இருக்கும். ஆனால் அவருக்கு உகந்தவர்களாக, அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய நாமத்தை உயர்த்தவர்களாக நீங்கள் இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது, நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் நீதிமானாக உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது, நீதிமானாக மாற வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய மன விருப்பத்தை அவர் நிறைவேற்ற அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்க. ஆகவே நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீதிமானாய் இருக்கிறது தேவனுக்கு பிரியமான காரியம். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யார் நீதிமான் என்று வேதம் சொல்லுகிறது. சில வசனங்களை நாம் சொல்லிட்டு பிறகு நாம் கர்த்தருடைய சமூகத்திலே 5 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இப்படியா, உங்களில் சிலர் இப்படியாப்பட்டலாம் இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே நமது தேவனுடைய ஆவியினால் கழுவப்பட்டு என்று பரிசுத்தமாக்கப்பட்டு என்று நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். நம்ம எல்லாரும் தேவனுடைய இரத்தத்தினாலே நாமத்தினாலே கழுவப்பட்டவர்களாக நீதிமான்களாக்கப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது, பரிசுத்தமாக ஆக்கப்பட்டிருக்கும் பொழுது அவர்கள் விரும்புகிற காரியத்தை ஆண்டவர்கள் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் இன்றைக்கு ஒருவேளை ஐயோ இந்த வாழ்க்கையில் இந்த காரியங்களில் நான் இன்னும் தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்கிறேனே என்று நீங்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் நீங்கள் தேவனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாய் இருக்கும் பொழுது, தேவனுடைய நாமத்தினாலே ரட்சிக்கப்பட்டவர்களாய் பரிசுத்தமுள்ளவராய் இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தின் மன விருப்பத்தை அவர் நிறைவேற்ற அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது நீங்கள் நீதிமானாய் மாறுவதற்காக, நீதிமானாய் இருப்பதற்காக, நீதிமானுக்குரிய ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பதற்காக நீங்கள் நீதிமானாய் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீதிமானுடைய ஆசை எப்படியாப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறதுனால், நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது, நீதிமானுடைய ஆசை நன்மையாக இருக்கிறது என்று சொல்லி. நீதிமான்களுக்கு என்ன ஆசை இருக்குன்னா, நீதிமொழிகள் 11:23 சொல்லுகிறது, அவருடைய ஆசையெல்லாம் நன்மையாகவே இருக்குமா, தீமைக்குரிய எண்ணங்கள் இருக்காது, தீமையான ஆசைகள் இருக்கிறது, தீமை செய்யாத இந்த நீதிமானுடைய ஆசைகள் எப்பொழுது மற்றவர்களுக்காக ஜெபிக்க, மற்றவர்களுக்காக பாரப்பட, மற்றவர்கள் நல்லா இருக்கணும், நம்முடைய இனங்கள் நல்லா இருக்கணும், நம்முடைய குடும்பம் நல்லா இருக்கணும், நம்மளை சுற்றி இருக்கிறவர்கள் நல்லா இருக்கணும் என்று சொல்லிதான் இந்த நீதிமானுடைய விருப்பமாக இருக்குமா. எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் உங்களுடைய இருதயத்துக்குள்ளே நீங்கள் ஒரு நீதிமானாய் மாற வேண்டும் என்று ஆண்டு விரும்புகிறார். நீங்கள் தேவனுக்குரியவர்களாக மாற வேண்டும் என்று ஆண்டு விரும்புகிறார். ஒருவேளை உங்களுடைய நல்ல இருதயத்துக்குள்ளே சில உலக பிரபாரமான ஆசைகள் வந்து, ஐயோ நான் நல்லா வந்த போது மற்றவர்கள் நல்லா இருக்கக்கூடாது நினைப்பேன் என்று சொன்னால், நீங்கள் நீதிமானாய் இருக்க வேண்டும் என்று தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்கள் ஆசைகள் நன்மையாக இருக்கும் என்று சொன்னால், தேவன் உங்களை மிகவும் ஆசீர்வதிக்க வல்லவராக. நாம் விரும்புகிற காரியம் தாமதித்தாலும் அதற்காக காத்திருக்கும் பொழுது அது நிச்சயமாய் வரும் என்ற நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் நீதிமானாய் இருப்பது தேவனுக்கு பிரியமா இருக்க வேண்டும். ஆகவே தேவனுக்கு பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும் பொழுதோ அது ஜீவ விருட்சத்தை போல் இருக்கும். ஒருவேளை நீங்கள் நீதிமானாய்
கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாய் பரிசுத்தமுள்ளவர்களாய் நாட்களில் நீங்கள் காத்திருந்து அநேக காரியம் நீங்கள் இழந்து போயிருக்கலாம், அநேக விஷயங்கள் நடக்காமல் இருக்கலாம். ஒருவேளை இந்த காரியம் எப்பொழுது நடக்கும் என்று நீங்கள் காத்திருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நெடுநாளாய் நீங்கள் காத்திருக்கிறார். நெடுநாளாய் அநேக விஷயங்களை நீங்கள் நெடுநாளாய் காத்திருக்கலாம். ஆனால் அந்த காரியத்தை ஆண்டவர்கள் கொடுக்கும் பொழுது ஒரு ஜீவ விருட்சத்தை போல கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்க வாழ்க்கையில நெடுநாளாக நீங்க காத்திருக்கிற விஷயங்கள், நெடுநாளாக நீங்கள் கஷ்டப்படுகிற விஷயங்கள், நெடுநாளாக இந்த பிரச்சனைக்கு எப்பொழுது முடிவென்று நினைக்கிற விஷயங்களை ஆண்டவர்களுக்கு மனதுருகி தேவனாகிய கர்த்தர் விருட்சத்தின் பலனை கொடுப்பதை போல ஒரு நன்மையை கொடுக்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மிக மிக முக்கியமானது நீதிமானாக இருக்க வேண்டும். நீதிமானாக இருக்கும் பொழுது நம்முடைய உலக வாழ்க்கையில் உலகத்திலே வாழும் பொழுது இந்த வார்த்தை கேட்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே, ஐயோ நான் ஆண்டவருக்காக நீதிமானாக இருக்க விரும்புகிறேன், நான் ஆண்டவருக்கு முன்பாக நீதி உள்ளவனாக இருக்க விரும்புகிறேன், ஆனால் என்னுடைய வேலையில் இப்படியாப்பட்ட தவறுகளாக செய்ய வேண்டியது இருக்குது, என்னுடைய தொழிலை இப்படி பொய்க்கணக்கு எழுத வேண்டும் நினைக்கலாம். நீ ஆண்டவருடைய சமூகத்தை ஒப்பு கொடுத்து இன்றைக்கு ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நீதிமானாய் மாறும் பொழுது உன் விருப்பத்தை அவர் நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். 145 சங்கீதம் 19 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவர் தமக்கு பயந்தருடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். அவர் தமக்கு பயந்தவர்களை விருப்பத்தை அவர் நிறைவேற்றுகிற ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய் தேவனுடைய சமூகத்தில் நீதிமான் அப்படின்னா அவர்கள் தேவனுக்கு பயப்படுவார்களாம், ஆண்டவருக்கு பயப்படுவார்களாம், அவர்களை விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவாராம், அவர்கள் கூப்பிடுதலை ஆண்டவர் கேட்பாராம். ஹல்லேலூயா. அவருடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றி அவர் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நீதிமொழிகள் 23:18 சொல்லுகிறது, நிச்சயமாக முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வார்த்தை கேட்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே, என் தாய்மாரே, என் வாலிப பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறார், நிச்சயமாக முடிவுண்டு நம்பிக்கை வீண் போகாது. தேவன் மேல் நம்பிக்கையாயிரு. தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்தை பரிசுத்தமாய் இருங்கள். உங்களை சுற்றி இருக்கிறதான இந்த உலக லௌகிகமான ஆசைகள் உங்களை விட்டு விலகி போக மாட்டேங்குது. தேவனுக்கு முன்பாக நீங்க நீதிமானாய் மாறும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நிச்சயமாக முடிவுண்டு உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவர் ஒரு நாள் உங்களை கைவிடவே மாட்டார், ஒரு நாளும் கைவிட மாட்டார். இந்த உலகத்திலே வாழும் பொழுது அநேக ஆசைகள் வரும், அநேக விதத்தில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து எப்படியா தேவனுடைய நாமத்தை தூஷிக்கணும் என்று பிசாசு எவ்விதத்திலும் உங்களுடைய சிந்தையை உங்கள் இருதயத்தை அவன் குழப்புவான். ஆனாலும் நீங்கள் உறுதியாக தேவனுடைய நாமத்தினாலே நீங்கள் தரித்திருந்து நீதிமான்களாக இருப்பீர் என்று சொன்னார். ஆண்டவர் உங்களை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார், உங்களை ஒருபொழுது வெட்கப்படுத்தவும் மாட்டார். அவர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த மகத்துவம் உள்ள ஆசீர்வாதத்தை உங்கள் சிரசில் வைத்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் யாருடைய விருப்பத்தை அதை எப்படி ஆண்டவர் நிறைவேற்ற என்பதை நாம் பார்ப்போம். முதலாவது சாலமோன் விருப்பம். அந்த சாலமோன் விருப்பத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது முதல் காரியம் சாலமோனை குறித்து பார்க்க போகிறோம். அவன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் இருப்பதற்கு அவன் விருப்பத்தை தெரிந்து கொண்டான், அவன் விருப்பத்தை அவன் நாடினான். அந்த விருப்பம் சாலமோனுக்கு ஆசையா இருந்தது. அந்த விருப்பத்தை பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 3 அதிகாரம் 5 வசனம் 9 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. 5 வசனம் இப்படியே சொல்லுகிறது, கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்திலே கேள் என்று தேவன் சொன்னார். தேவனாகிய கர்த்தர் சாலமோன் ராஜாவுக்கு சொப்பனத்திலே அவர் ராத்திரி வேளையிலே ஒரு தரிசனமாகிறார். சொப்பனத்திலே ராத்திரியிலே தரிசனமாகிறார். தரிசனமாகி நீ விரும்புகிறது என்ன என்று நீ கேள், நான் உனக்கு அதை தருகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்களும் நானும் நீதிமானாய் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு சொல்லுவார், நீ என்ன கேட்கிறே கேள், அதை நான் உனக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இவன் சாலமோனுக்கு இப்படி ஆண்டவர் தரிசனத்திலே சொப்பனத்தின் வழியாக பேசும் பொழுது, ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கும், நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கும் அடியவனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும் என்று சொல்லி 9 வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் அவன் கேட்கிறான். ஆண்டவராகிய கர்த்தர் பார்க்கிறார், ஐயோ இவன் கேட்கிறது வித்தியாசமா இருக்கிறது, இவன் ஏதாவது பணம் கேட்பான், பொருள் கேட்பான், இல்லை ராஜ்ய பாரத்தினுடைய ஆசீர்வாதங்களை குறித்து அவன் அதிகமாய் வாஞ்சியோடு கேட்பான் என்று பார்த்தால் அவன் அந்த ஜனங்களை விசாரிக்கத்தக்கதான ஒரு ஞானத்தை அவன் கேட்கிறான். அதான் நீதிமானுடைய விருப்பம். நீதிமானுடைய இருதயத்தை என்ன தோணும்? மற்றவர்களுக்காக பரிதபித்து மற்றவர்களுக்கு சரியான காரியங்களை செய்வது, மற்றவர்களுடைய விஷயங்களை மிக கவனமாக இருப்பதற்காக அவன் ஒரு ஞானமுள்ள ஒரு ஆவி அவன் கேட்கிறான். ஆண்டவராய் கர்த்தர் அவனுக்கு அந்த ஞானத்தை கொடுக்கிறார். ஆகவேதான் வேதம் இப்படியாய் சொல்லுது, சாலமோனுக்கு முந்தையும் பிந்தியும் ஞானவான்கள் யாருமே கிடையாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த ஞானத்தை ஆண்டவராய் கர்த்தர் சாலமோனுக்கு கொடுப்பதை அங்கே பார்க்க முடியும். 2 நாளாகமம் 1 அதிகாரம் 11 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நீ ஐஸ்வரியத்தையும் சம்பாதிக்கத்தக்க கனத்தையும் உன் பகஞ்சரின் பிராணியை நீடித்த ஐஸ்வர்யம் கேளாமல் நான் உன்னை அரசால பண்ணின என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தை விவேகத்தை நீ
கேட்டபடியினால், ஹல்லேலூயா, நீ என்கிட்ட பணத்தையோ பொருளையோ அல்ல கனத்துக்குரிய ஒரு மேன்மையோ, உன் பகஞ்சருக்கு முன்பாக உனக்கு ஒரு உயர்வையோ, பகஞ்சருக்கு முன்பாக நீ ஒரு தீர்க்காயசை என்னிடத்துல கேட்கல. நான் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஜனங்களை நியாயம் செய்வதற்காக நல்ல ஞானத்தின் இடத்துல கேட்டாய். ஆகவே உன் விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, வேலை ஸ்தலத்தில் ஞானம் இல்லாமல் இருக்கலாம், குடும்பத்தில் ஞானம் இல்லாமல் இருக்கலாம், வேலையில ஞானம் இல்லாமல் இருக்கலாம், தொழிலில் ஞானம் இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை திருமண வாழ்க்கையிலே நீ ஞானம் இல்லாமல் முடிவெடுத்திருக்கலாம். ஆனால் தேவனிடத்தில் ஞானத்தை கேட்கும் பொழுது ஆண்டவன் ஞானத்தை கொடுப்பான். நீ எந்த காரியத்தை எப்படி செய்யணும், என்ன பண்ணணும் என்று. ஆனால் முதலாவதாக நீ கர்த்தருக்கு முன்பாக நீதிமானாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் நீதிமானாய் இருக்க வேண்டும். நீதிமான் விரும்புகிறதை கர்த்தரனுக்கு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. 12ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. 2 நாளாகவும் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியே சொல்லுது, ஞானம் விவேகம் காத்திருக்காமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்கை பார்க்கலாம், உனக்கு பின்வரும் ராஜாக்களும் இல்லாத ஐஸ்வரியத்தையும் சம்பாதித்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த 12ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது, உனக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி இனி ஒரு நாட்களில் யாருக்கிட்டையும் இல்லாத ஒரு ஐஸ்வரியத்தையும் சம்பாதித்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன். ஏனென்று சொன்னால் நீ ஞானத்தை கேட்டாய், அந்த ஞானம் உனக்கு பரிபூர்ணமாய் கொடுப்பேன். அந்த ஞானத்தை உனக்கு பரிபூர்ணமாய் கொடுத்து எல்லாரையும் பார்க்கிலும் உன்னை நான் உயர்த்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவரே, ஒருவேளை அநேக இடங்களில் நீங்கள் அப்படியேப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஞானம் இல்லாமல் இந்த விஷயத்தை நான் செய்துவிட்டேன், ஞானம் இல்லாமல் இந்த காரியத்தை நான் செய்துவிட்டேன். ஆண்டவர் சொல்லுகிறார், என் அன்பு சகோதரியே, இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஞானம் இல்லாமல் ஒரு பேப்பரில் கையெழுத்து போட்ட, அதுதான் உனக்கு இவ்வளோ பிரச்சனைகள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இப்பொழுது தேவனிடத்தில் ஞானத்தை கேட்பாய் என்று சொன்னால், இப்பொழுது தேவனிடத்தில் நீ உண்மையாய் தேவனுடைய சமூகத்தில் நீ அறிக்கை பண்ணி, ஆண்டவரை எனக்கு நீதிமானுக்குரிய ஆசீர்வாதமாகிய ஞானத்தை நீர் எனக்கு தர வேண்டும் என்று நீ கேட்பாய் என்று சொன்னால், நிச்சயமாக கர்த்தர் உனக்கு அந்த ஞானத்தை கொடுப்பார். உன்னை கைவிடவே மாட்டார். அவருடைய மிகுந்த தயவு உண்மையில் இறங்கி வரும். சகோதரியே, ஏன் கலங்கி கொண்டிருக்கிறார்? உன் இனங்கள் உன்னை வெறுத்து விட்டார்களா? உன்னுடைய குடும்பத்தார் உன்னை கைவிட்டார்களா? ஐயோ வாலிப மகளே, ஞானம் இல்லாமல் இந்த வாழ்க்கையை நான் எடுத்துக்கொண்டேன், இந்த வாழ்க்கையை நான் முடிவு செய்து விட்டேன் என்று இப்பொழுது உன் தவறை உணர்வாய் என்று சொன்னால், இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த ஞானத்தை உனக்கு கர்த்தர் கொடுப்பாராக. இனி ஒரு நாட்களில் இது குடும்பத்தை நடத்தக்கூடிய, உன் வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு ஞானத்தை உனக்கு கர்த்தர் கொடுப்பாராக. நீ வெட்கப்பட்டு போவதில் கர்த்தர் சொல்லுகிறார். ஞானம் கேட்டதினால் கேளாத ஐஸ்வரியத்தையும் கனத்தையும் அவனுக்கு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் ஞானத்தை மட்டும் தான் கேட்டான். ஆனால் ஆண்டவர் அவன் கேளாததையும் ஐஸ்வரியத்தையும் கனத்தையும் அவனுக்கு கொடுத்து பூமியில எல்லாரையும் பார்க்கிலும் கர்த்தர் அவனை உயர்த்த வைத்தார். முதலாவது பார்க்கிறோம், சாலமோன் ஒரு நீதிமானாக தேவன் தரிசனமானவனே, இதை கொடுங்க அதை கொடுங்க கேட்காம ஒரு ஞானத்தை கேட்டபடினால் தேவன் அவனை ஆசீர்வதித்து அவன் கேளாத ஐஸ்வரியத்தையும் கனத்தையும் கொடுத்த தேவன் உங்களுக்கும் அப்படி கொடுப்பாராக. இன்றைக்கு தேவனிடத்தில் நீ வேண்டிக் கொள்கிற காரியத்தை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். இரண்டாவது ஒரு மனுஷனை பார்க்க முடியும், எலிசாவுடைய விருப்பத்தை பார்க்க முடியும். முதல் சாலமோன் விருப்பம், இரண்டாவது எலிசாவின் விருப்பத்தை நாம் பார்க்க போகிறோம். எலிசா என்ற தீர்க்கதரிசி ஒருத்தர் இருந்தார். ஆவியின் வரங்களை அவன் தேவனிடத்தில் விருப்பத்தோடு கேட்கிறான். ஆவியின் வரங்களை எலியாவுடைய கைகளுக்கு தண்ணீர் வார்த்த ஒரு ஊழியக்காரன். அந்த ஊழியக்காரனுடைய வாஞ்சை எல்லாம் தேவனுடைய சமூகத்தில் ஆவியின் வரங்களை குறித்து ஒரு பாரம். அந்த காரியத்தை அவன் எப்படி கேட்கிறான்? 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் அங்கே அழகாய் போட்டிருக்கு. நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாக கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். ஹல்லேலூயா. இந்த எலியா என்ற ஒரு தீர்க்கதரிசி அவன் வானத்துக்கு நேராக தேவனுடைய சமூகத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். ரதங்கள் வந்து, குதிரை ரதங்களோடு வந்து தேவ சமூகம் அவன் எடுத்துக்கொண்டு மேலே கொண்டு போகும் பொழுது அந்த எலிசா அதை பார்க்கிறான், மேலே அண்ணாந்து பார்க்கிறான். எலியா போகதை அண்ணாந்து பார்த்த உடனே உனக்கு என்ன வேணும் கேள் என்று கேட்கும் பொழுது அவன் இந்த உலகத்தில் இருக்க சம்பத்தை கேட்கவில்லை, இந்த உலகத்தின் அதிகாரத்தை கேட்கவில்லை, கூட இருந்ததுனால எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்க ஆண்டவனே என்று சொல்லி அந்த ஊழியக்காரனை நோக்கி இந்த எலிசா கேட்கிற ஒரு வார்த்தை, நீர் எனக்கு உம்முடைய அபிஷேகத்தை இரட்டிப்பாய் கொடுக்க வேண்டும், உம்முடைய ஆவியின் வரங்களை இரட்டிப்பாய் கொடுக்க வேண்டும், உம்முடைய மேன்மையான இந்த கனமுள்ள இந்த உலகத்தில் மிக 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 உயர்ந்த ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிற அந்த ஆவியின் வரங்களை எனக்கு நீ இரட்டிப்பாய் கொடுக்க வேண்டும் என்று இந்த எலிசா கேட்ட உடனே இந்த 10ஆம் வசனம் அப்படியாய் சொல்லுகிறது, அரிதான காரியத்தினை கேட்டாய், உன்னை விட்டு
நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் அது கிடையாது என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அரிதான காரியத்தை, யாரும் கேட்காத ஒரு காரியத்தை நீ என்னிடத்தில் கேட்கிற. ஆகவே இந்த உலகத்திலிருந்து நான் எடுத்துக்கொள்ளும் பொழுது, இந்த உலகத்தில் தேவனுடைய சமூகத்தில் நான் போகும் பொழுது, என்னை ஆண்டவர் அழைத்து கொண்டு போகும் பொழுது, நீ என்னை பார்த்து இதை கண்டு என்னை கேட்டால் நான் உனக்கு அதை கொடுப்பேன் என்று ஆண்டவராகி தேவனுடைய நாமத்தினாலே எலியா சொல்லுகிறதை பார்க்க முடியும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, எனக்கு அநேக கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், அநேக புரதமதஸ்தாரர்களாக இருக்கலாம். யாரோ ஒருத்தர் என்ன கேட்கிறது தெரியுமா? எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கிறோம். ஆனால் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தின் வார்த்தையை கேட்கிற, இந்த செய்தியின் வாயிலாக வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் யாரா இருந்தோம் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி நடக்கத்தக்கதான கிருபையின் வரங்களாகிய, உம்முடைய வசனத்தின்படி கை கொள்ளத்தக்க கிருபை வரமாகிய அந்த வரத்தை எனக்கு ரெட்டிப்பாய் கொடும் என்று நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் கொடுப்பார். எலியாவுக்கு ஆண்டவராகிய கர்த்தர் 7 விதமான வரங்களை கொடுத்தார். இவன் 7 விதம் வரங்கள் உடையவனாக இருந்தான். ஆனால் எலிசாவுக்கு ஆண்டவர் கொடுத்தது 14 வரங்களை கர்த்தர் கொடுத்தார். அவன் மரிக்கிற வரைக்கும் 13 வரங்கள் அவனிடத்தில் செயல்பட்டது. மரித்த பிறகு அவன் சடலமும் அவனுடைய வல்லமை தேவன் குறைக்காமல் 14 இன்னொரு வரத்தை கொடுத்து அவன் மூலியமாக இன்னொரு சரீரம் உயிரிடத்தக்கதாக ஒரு வல்லமை அங்கே வெளிப்பட்டது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி எதை கேட்கணும் என்பதை மிக கவனமாக, நம்முடைய விருப்பம் என்ன? முதலாவது தேவனிடத்தில் கேட்கும் பொழுது ஞானம் என்ற விருப்பத்தோடு கேட்க வேண்டும். இரண்டாவது ஆவியின் வரம் என்ற விருப்பத்தை நாம் கேட்க வேண்டும். அப்படி கேட்கும் பொழுது நீங்கள் நீதிமானாக்கப்படுவீர்கள். அப்படி கேட்கும் பொழுது நீதிக்குரியவர்களாய் மாறுவீர்கள். அப்படி கேட்கும் பொழுது நீதிமானுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த எலிசா உடைய வாழ்க்கையிலே நடந்த எல்லா விஷயம் நீங்கள் வேதத்தை எடுத்து வாசிங்கன்னு சொன்னார். 2 ராஜாக்கள் புஸ்தகம் முழுத வாசிங்கன்னு சொன்னால் அழகாக எழுதப்பட்டிருக்கிறோம். அவன் தேவனிடத்தில் அரிதான ஒரு காரியத்தை கேட்கிறான். யாருமே கேட்காத, யாருமே யோசிக்காத ஒரு விஷயத்தை இந்த எலிசா கேட்கிறான். நீங்களும் நானும் அப்படி கேட்கும் பொழுது நிச்சயமாய் சொல்லுகிறேன், ஆண்டவராகிய தேவனை தருவார். இன்றைக்கி நிறைய நேரங்களில் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஆவியின் வரங்கள் என்பது ஏதோ எப்படியோ கிடைக்கிறது என்று சொல்லி அதை இப்படி ஆகலாம் அப்படி ஆகலாம் என்று அது செயல்படணும்னு சொல்லிட்டு எதுவும் முயற்சி செய்கிறார். ஆனால் நீங்கள் தேவனிடத்தில் நீதிமானாக இருக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் நீதிமானாக இருக்கணும். நீங்கள் நீதிமானான ஒரு ஊழியக்காரர்களாக, நீதிமான பரிசுத்தமுள்ளவர்களாக நீங்கள் இருக்கும் பொழுது நிச்சயமாக எலிசாவுக்கு கர்த்தர் கொடுப்பார் என்று சொன்னால் உங்களுக்கு கொடுக்க வல்லவர்கள். இயேசு சொல்லியிருக்கிறார், என்னை விசுவாசிக்கிற என்னிலும் பலத்த அற்புதங்களை செய்வான், என்னிலும் பெரிய காரியம் செய்வான் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கார். ஆகவே அவரை விசுவாசிக்கும் பொழுது, அவரை நம்பும் பொழுது, அவருக்கு முன்பாக நீதிமானாக நீங்கள் பரிசுத்தமாக இருக்கும் பொழுது ஆண்டவரை செய்ய அவர் வல்லமுள்ள தேவராக இருக்கார். மூன்றாவது ஒரு விருப்பத்தை பாருங்கள். மோசேயின் விருப்பம் கர்த்தருடைய மகிமையை பார்ப்பது. மோசேயுடைய விருப்பம் கர்த்தருடைய மகிமையை பார்ப்பது. நீதிமான், அவன் ஒரு நீதிமான் பாருங்க. அவன் தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையாக இருந்தான். அப்படியேப்பட்ட ஒரு நீதிமானாக இருந்ததை நாம் பார்க்க முடியும். மோசேயின் விருப்பம் என்ன? கர்த்தருடைய மகிமையை பார்ப்பது. யாத்திராகம் 33 அதிகாரம் 18 வசனம் இப்படியா சொல்லுது, அப்பொழுது அவன் உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தருளும் என்று ஆண்டவர் நோக்கி கேட்கிறான். ஆண்டவரே, உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தருளும், இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பதாக, இந்த ஜனங்கள் முன்பாக நீர் உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தருளும் என்று அவன் கேட்கும் பொழுது ஆண்டவராய் கர்த்தர் அவனுக்கு வெளிப்பட்டதை அங்கே பார்க்க முடியும். ஆண்டவர் அவனுக்கு பிரத்யட்சமாக கடந்து போவதை அவன் பார்க்கிறான். கர்த்தருடைய முதுகை அவன் பார்க்கிறான். ஜனங்கள் எல்லாரும் பார்க்கும் பொழுது இவனுக்கு விசேஷமாக தேவன் அதை காண்பிக்கிறார். அந்த மகிமை வெளிப்படுகிறது. கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, மோசேயுடைய விருப்பம் இஸ்ரவேல் ஜனங்கள் 6 லட்சம் புருஷர்கள். ஆண்டவர், என்னால் முடியல, ஒரே நாளில் இவங்களுக்கு எல்லாரும் வழியை கொடுங்க, இவங்களை கொண்டு போய் நான் எங்கே கொண்டு போய் தள்ளி விட்டுறேன், இல்லை நாங்களை கொண்டு போய் நீ சொன்ன இடத்துக்கு சேர்க்கறதுக்கு ஒரு ஷார்ட்கட் கொடுங்க, அப்படிலாம் ஆண்டுகிட்ட கேட்குறேன். ஆண்டவரே, என்னுடைய விருப்பம் ஒன்று இருக்குது. ஆண்டவரே, உம்முடைய மகிமையை நான் பார்க்கணும், அதான் என்னுடைய விருப்பம். உங்கள் மகிமையை நான் பார்ப்பது என்னுடைய விருப்பம். எனக்கு நம்ம ஆண்டுகிட்ட கேட்கணும், ஆண்டவரே உங்களை பார்ப்பது என்னுடைய விருப்பம், ஆண்டவரே உம்முடைய முகத்தை பார்ப்பது, உம்முடைய வார்த்தையின்படி நடப்பது என்னுடைய விருப்பமாக இருக்கிறேன்னு ஆண்டுகிட்ட கேட்டு பாருங்கள். ஆண்டவர் நிச்சயமாக அவங்க வெளிப்படுவார். யோவான் சுவிசேஷம் 11 அதிகாரம் 40 வசனம் சொல்லுகிறது, இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய பிரசனம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், நாம் விசுவாசிக்கும் பொழுது வெளிப்படுகிற ஒரு மகிமை, நாம் விசுவாசத்தால் கேட்கும் பொழுது வெளிப்படுகிற மகிமை. தேவனுடைய சமூகத்தில் நீதிமான்களாக இருக்கிறவர்கள் விசுவாசிப்பார்கள். தேவனுடைய பாரதத்தில் அமர்ந்திருந்து காத்திருந்து ஜெபிக்கிறவர்கள் விசுவாசிப்பார்கள். அவர்களுக்கு தேவன் மகிமையாக வெளிப்படுவார். ஹல்லேலூயா. அவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர்களுக்கு தேவன் வெளிப்பட வல்லமுள்ள தேவனாக இருக்கார். கிறிஸ்துவுக்குள் பிரிய, முதலாவது நான் சொன்னேன் உங்களுக்கு, சாலமோன் ஞானத்தை விரும்பினான், எலிசா
அவன் ஆவியின் வரங்களை விரும்பினான். மோசே கர்த்தருடைய மகிமையை பார்ப்பது விரும்பினான். நான்காவது ஒரு மனுஷனை பார்க்க போகிறோம். நான்காவது 38 வருஷமாக வியாதி இருந்த மனுஷனின் விருப்பம். 38 வருஷமாக வியாதியாக இருந்த மனுஷனுடைய ஒரு விருப்பம். நிறைய நேரங்களில் 38 வருஷம் நம்முடைய வாழ்க்கையில், அவனுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை அவன் சந்திச்சிருவான். பாருங்களேன், அவன் விருப்பம் என்ன என்று பார்க்கும் பொழுது யோவான் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். ஹல்லேலூயா. 1 வருஷம் 2 வருஷம் 10 வருஷம் அல்ல, நீங்கள் வேதத்திலே 12 வருஷத்தை பார்க்க முடியும், 18 வருஷம் பார்க்க முடியும். ஆனால் ஒரு மனுஷன் 38 வருஷம் இவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு சூழ்நிலைக்குள்ளே அவன் இருக்கிறான். அவனுக்கு கர்த்தரை குறித்து நல்லா தெரியும். ஏன்னா அவன் தூதன் இறங்கின உடனே என்னை இறக்கி விடுறதுக்கு ஆட்கள் இல்லை என்று கேட்கிற ஒரு நபராக இருந்தான். ஆனால் 38 வருஷத்தினுடைய விருப்பம் என்னவாக இருக்கும்? நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், இல்லை நான் இருக்கிற இடத்துல எனக்கு ஒரு ஃப்ரீயாக ஒரு இடம், நல்லா ஃப்ரீடமாக இடம், என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, என்னை தனியாக விட்டுறணும் அப்படிலாம் அவனுக்கு இல்லை. அவனுக்கு வேண்டிய ஒரு சுகம், அவனுக்கு வேண்டிய ஒரு விடுதலை. இன்றைக்கு ஒருவேளை பல வருஷம் நீங்கள் படுக்கையில் இருக்கலாம், பல வருஷம் நீங்கள் வியாதிப்பட்டிருக்கலாம், மருத்துவர்களாகவே நீங்கள் இப்படியாப்பட்ட பிரச்சனைக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தருடைய நாமத்திலே சொல்லுகிறேன், இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே கர்த்தர் உங்கள் கட்டுகளை அவிழ்க்க போகிறார். இந்த வார்த்தையின்படியே 38 வருஷம் மனுஷனுடைய வியாதியாக இருந்த மனுஷனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர் உங்கள் விருப்பத்தை அவர் நிறைவேற்ற போகிறார். இன்றைக்கு நீங்கள் சுகம் அடைவீர்கள். தேவன் உங்களை சுகமாக்க போகிறார். ஹல்லேலூயா. 6ஆம் வசனம் இப்படியே சொல்லுது, படித்திருந்த அவனை இயேசு கண்டு சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். யாராவது அப்படி கேட்டால் வேண்டான்னு சொல்லுவாங்களா? யாராவது அப்படி சுகமாகணும்னா வேண்டான்னு சொல்லுவாங்களா? ஆமாம், அவனுக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா 38 வருஷம் படுக்கையில் இருக்கிறான். இயேசு அந்த வியாதிசனை கண்டு கேட்குற ஒரு வார்த்தை, நீ சுஸ்தமாக வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா? உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு சுகம் வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா? ஆண்டவர் நம்ம கேட்கணும், நம்ம விருப்பம் ஒன்று இருக்கணும், நம்ம ஆசை இருக்கணும். ஆண்டவர் எனக்கு சுகம் வேண்டும் ஆண்டவரே, எனக்கு பலன் வேண்டும் ஆண்டவர், விருப்பம் எனக்கு, நான் சுகமாக இருப்பது எனக்கு விருப்பம் என்று நீங்கள் ஆண்டுகிட்ட கேளுங்க. ஆண்டவர் நிச்சயமாக சுகமாக்குவார். நீங்கள் ஏனோ தான் என்று கர்த்தர் பார்த்துக்கொள்வார் அப்படின்னு நீங்கள் இருக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் எனக்கு நீ கேட்டால் நீ கொடுப்பீங்க ஆண்டவரே. நான் இன்றைக்கு கேட்கிறேன், நீர் என்னை சுகமாக்கும். ஹல்லேலூயா. நான் இன்றைக்கு கேட்கிறேன், நீர் என்னை சுகமாக்கும். ஆண்டவர் நீங்க எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் உங்களுக்கு செய்ய ஒரு வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே நீங்கள் அதை கேட்கும் பொழுது நீங்கள் சுகத்தை பெறுவீர்கள். உடனே அவருடைய படுக்கை எடுத்துக்கொண்டு போய் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறதை பார்க்க முடியும். உடனே அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு போயிட்டான். உடனே அங்கே சுகம் உண்டாகிறது. 38 வருஷம் கை கால் விளங்காமல் அவன் படுத்து கொண்டிருந்தான். அவனை யாரும் கண்டுகொள்ளவில்லை, அவனை குறித்து யாருக்கும் நினைவில்லை. ஆனால் இயேசு அவன் படுக்கையை பார்த்து அவனை நினைவை அறிந்து அவனை தேடி போகிறார். தேடி போய் நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று கேட்டார். உடனே ஆண்டவர் சுகமாகிட்டார். இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற அன்பு சகோதரியே, உன்னுடைய இருதயத்தில் இருக்க பிரச்சனை எப்பொழுது உனக்கு சுகமாகும் என்று நிறைய நேரம் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறாய். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று நீ உண்மையாக தேவனிடத்தில் கேட்பாய் என்று சொன்னால் இன்றைக்கு உன்னுடைய இருதயத்தின் பகுதியை கர்த்தர் சுகமாக்க வல்லவர். ஹல்லேலூயா. அவரால் முடியும், அவரால் முடியும். ஆண்டவர்கிட்ட கேளு மகளே, ஏன் நீ இப்படி பயந்து கொண்டிருக்கிற? ஆண்டவர்கிட்ட கேளு. இந்த மருத்துவர்கிட்ட போயிட்டு இதை கேட்டால் நல்ல ஆலோசனை கொடுப்பாரா? இல்லை ஒரே கேள்வி 10 முறை கேட்குறேன் என்று திட்டுவார நினைக்காத. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் உங்களுக்கு சுகமாக்குவார். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையாக சொல்லுகிறேன், கர்த்தருடைய சமூகத்தின்னு சொல்லுகிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வார்த்தையின்படி எத்தனை வருஷம் நீ வியாதியாக இருந்தாலும் இன்றைக்கு நீ சுகமடைகிறதை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு உன்னுடைய நரம்புகள் எழும்புகிறதை நான் பார்க்கிறேன், உன் எலும்புகள் சுகமாகிறதை பார்க்கிறேன், உன்னுடைய ஒரு கண் ஆண்டவருடைய சமூகத்தில் சுகமடைவதை நான் பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே நீ சுகமடைவாய். ஹல்லேலூயா. நீ சுகமடைவாய் மகளே, மகனே. நீ பயப்படாத. மருத்துவர்களை சொல்கிறதெல்லாம் வச்சு நீ யோசனை பண்ணி கலங்காது. நீ கேட்டுப்பார், கற்றுக் கொடுப்பார். 38 வருஷம் படுக்கையாக இருந்தவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற பொழுது உன் விருப்பத்தை நிறைவேற்ற அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். 5வது காரியத்தை நாம் பார்த்து நாம் முடிக்க போகிறோம். 5வது சகேவின் விருப்பம் என்ன? சகேவின் விருப்பம் என்ன? இயேசுவை எப்படியாவது பார்க்க வேண்டும். இயேசு எப்படியாவது பார்க்க, அவனுடைய இருதயத்தின் வாஞ்சை, அவன் விருப்பம் இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற வாஞ்சை. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கும் பொழுது நீ எந்த மதத்தனாக இருக்கலாம், எந்த சமூகத்தை சேர்ந்தவளாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தினாலே நீ கேட்பாய் என்று சொன்னால், இன்றைக்கு நீ ஜெபிக்கிற வேளையிலே, இந்த வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை கேட்கும் பொழுது உன் வீட்டின் அறைக்குள்ளே, வீட்டுக்குள்ளே கர்த்தர் பிரவேசிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய விருப்பம், சகேனுடைய விருப்பம் ஆண்டவரை பார்க்க வேண்டும். லூக்கா 19ஆம் அதிகாரம் 1-5 பார்க்கும் பொழுது அல்ல 3ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இயேசு எப்படியாப்பட்டவர் என்று அவரை பார்க்க அவன் வகை தேடினான். ஹல்லேலூயா. இயேசு எப்படியாப்பட்டவர் என்பதை அவன் பார்க்க அவன் வகை தேடினான்.
இயேசு எப்படி இருப்பார்? கருப்பாக இருப்பாரா, சிகப்பாக இருப்பாரா, ஹைட்டாக இருப்பாரா, ஒருவேளை அவர் எல்லாரும் சொல்கிற மாதிரி பயங்கரமாக இருப்பாரா, இல்லை இந்த மாதிரி நிறைய அற்புதம் செய்கிறான்னு சொல்கிறாங்களே அது மாதிரி அவர் வித்தியாசமாக ஏதாவது பண்ணுவாரா என்று அவனுக்குள்ள நிறைய கேள்விகள் இருந்தது. அவரை குறித்து நிறைய பேர் சொல்கிறாங்க தச்சனுடைய மகன் என்று சொல்கிறாங்க, ஆனால் இயேசுதான் தெய்வம் என்று சொல்கிறாங்க, இவர்தான் மெஸ்ஸியா என்று சொல்கிறாங்க. இதெல்லாம் இந்த சகேயுக்கு நல்லா அறிந்து கொண்டான். ஏன்னா சகை ஒரு நல்ல ஞானம் உள்ளவன், நல்ல வரி வசூலிக்கத்தக்கதான ஞானம் அவனிடத்தில் இருந்தது. அதெல்லாம் அறிந்த பிறகு எப்படி இவரை குறித்து சொல்கிறாங்க பாவம் போயிடும், இவரை பார்த்தால் பர்த்திமேல் ஒரு குருடனுக்கு கண் கொடுத்தாருன்னு சொன்னாங்களே, இப்படியாப்பட்ட வியாதிக்கு சுகம் கொடுத்தாங்களே, பல லட்சக்கணக்கான வியாதிகள் வந்து சுகமடைந்தாங்களே, 5 அப்பம் 2 மீன் கொண்டு 5000 பேர் போஷித்தாருன்னு சொல்கிறாங்களே, இவர் யார் என்று சொல்லி வாஞ்சையோடு விருப்பத்தோடு இயேசுவை அவன் தேடினான். இயேசுவை அவன் தேடினால இதுவரைக்கும் அவன் இருந்த ஆஸ்திகள், பணம், பொருள், அவனுடைய மேன்மை எவ்வளோ இருந்தாலும் இயேசுவை பார்த்த உடனே, ஆண்டவரே எனக்கு ரட்சிப்பை தாரம், எனக்கு ரட்சிப்பை தாரம். இயேசுவை பார்க்கும் போது இயேசு உங்களை தரிசனமான உடனே இயேசுவை நீங்கள் பார்த்த உடனே சொல்லுங்கள், ஆண்டவரை என்னை ரட்சித்துக் கொள்ளுமாப்பா, இந்த உலகத்தில் இருக்கிற அசுத்தத்திலிருந்து, இந்த உலகத்தினுடைய பாவத்திலிருந்து என்னை ரட்சித்துக்கொள்ளும் நீங்கள் தேவனிடத்தில் கேட்கணும். ஆண்டவரை ரொம்ப வாஞ்சையோடு அவன் பார்க்க வேண்டும் என்று நினைத்தான். இன்றைக்கு நம்முடைய வாஞ்சை என்ன? நாம் யாரை பார்க்க வேண்டும் நினைக்கிறோம்? கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களை கத்தச் சொல்லுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் பேசுகிறார், நீ இயேசுவை பார்க்க வேண்டும் என்று நினைப்பாய் என்று சொன்னால், இயேசு இன்றைக்கு உனக்கு பிரத்யட்சமாய் உனக்கு நம்முடைய நாமத்தினாலே உனக்கு அவர் முகத்தை தரிசனமாய் காண்பிக்க வல்லவராக இருக்கிறார். ஆகவே உன்னுடைய கட்டுகள் அழுக்கப்படும், உன்னுடைய பிரச்சனை மாறும். சகைவை போல நீ ஆண்டவரை தேடு, சகைவை போல ஆண்டவர் வாஞ்சிக்க பாரப்படு. எப்படியாகலும் ரொம்ப குள்ளமாக இருந்தால் ஒரு காட்டு மரத்தில் ஏறி அவரை பார்க்க வேண்டும் என்ற வாஞ்சியோடு இருந்தது போல நீ வாஞ்சியோடு தேடுவாய் என்று சொன்னால் நீ ஒரு நீதிமானாக்கப்படுவாய். உன் பிரச்சனை மாறும், உன் இன்னல்கள் மாறும். தேவன் விரும்புகிறதை உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கார். கிறிஸ்து பிரியமான முதலாவது நம்ம சாலமோனை பார்த்தோம். அவன் விருப்பம் ஞானம், எலிசா பார்த்த விருப்பம் ஆவியின் வரங்கள், அதே சமயத்தில் மோசேயை பார்க்க விருப்பம் கர்த்தருடைய மகிமை, அதே சமயத்தில் 38 வருஷம் வியாதிஸ்ல பார்க்கிறோம், அவன் விருப்பம் சுகம், சகைவின் விருப்பம் இயேசுவை பார்க்க வேண்டும். நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பாக தேவனுடைய சமூகத்தில் நீங்களும் நானும் நீதிமானாக இருக்கும் பொழுது அவன் கேட்கிற காரியத்தை கர்த்தர் கொடுக்க, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். இன்றைக்கு நம் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்கிற உடைய பிள்ளைகள், கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேல் விசேஷித்த வல்லமை இறங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே. நீதிமொழிகள் 10:24 பிரகாரமாய் நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் எழுதப்பட்ட வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகள் உண்மை உத்தமாய் பரிசுத்தமாய் தங்களை தாழ்த்தி இப்பொழுது ஜெபிக்கிற வேளையிலே ஆண்டவராகிய கர்த்தர் இந்த 5 நபர்களுக்கு அவர் விருப்பத்தை நிறைவேற்றினவர். மகிமை உள்ள கரம் இப்பொழுது பிள்ளைகள் மேல் இறங்கி வரட்டும் சுவாமி. விருப்பங்களை நிறைவேற்றும்படி ஜெபிக்கிறோம். கட்டுகளில் அவிழ்க்கப்பட்டவர்களாய், விடுதலைக்கப்பட்டவர்களாய், சுகந்த வாசனையாக பிள்ளைகள் சிறந்திருக்கும்படி கர்த்தருடைய மகிமை வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம். அப்பா, உள்ளத்தின் ஆழத்தின் அன்பு பிள்ளைகளை யாவரையும் ஆசீர்வதிக்கிறோம் ஜெபிக்கிறேன் சுவாமி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். God bless you. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த செய்தியின் வாயிலாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது திரையிலே உங்களுக்கு சபையினுடைய விலாசம் கொடுக்கப்பட்டிருக்கும், அதில் மொபைல் நம்பரும் கொடுக்கப்பட்டிருக்கும். நீங்கள் வியாசார்படி பகுதியும் பெரம்பூர் பகுதியில் இருக்கிறவர்கள் யாராவது வேறு சபைக்கு போகாதவர்கள் இருந்தால் நீங்கள் தொடர்பு கொண்டு சபைக்கு வரலாம். கர்த்தரை ஒன்று சேர்ந்து ஆராதிப்போம். ஏதாவது ஜெபித்து கொள்ள வேண்டும், உங்களுக்கு ஜெப குறிப்பு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் பேசலாம், ஜெபித்துக் கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.